பிரம்ம முகூர்த்தத்தையும் தாண்டி இன்னொரு நேரம் இருக்கு. கருகின திரியில தீபம் ஏற்றுவதால் உங்களுக்கு சில தடைகளும் தாமதங்களும் உண்டாகும். நீங்க குளிக்காம எப்படிங்க சாமி கும்பிட்றது, குளிக்கலைன்னா அது தீட்டு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்க விளக்கேத்தினீங்கன்னா உங்க வீட்டுல கஷ்டம் தான் வரும். விளக்கேத்துறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு அநாதிநாதர் சித்தர் திருவடிகள் சரணம். குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. பொதுவாக எல்லாருமே வீட்டில் விளக்கேற்றுறோம், சாமி கும்பிட்றோம். ஆனால் எப்படி விளக்கேற்றினா தெய்வ கடாட்சமாக இருக்கும், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன செய்கிறோம், டெய்லியுமே விளக்கேற்றுறோம். என்ன டைம் எல்லாருமே சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணும்னு. பிரம்ம முகூர்த்தத்தையும் தாண்டி இன்னொரு நேரம் இருக்கு. கரெக்டா காலையில 6:02 6:22 நீங்க வீட்டுல தீபம் ஏற்றணும். எப்படி தீபம் ஏற்றணும்னா, அன்றாடம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய திரிய பயன்படுத்தக்கூடாது. பழைய திரியை எடுத்துட்டு டெய்லியுமே நீங்க புது திரியில தான் தீபம் ஏற்றணும். கருகின திரியில தீபம் ஏற்றுவதால் உங்களுக்கு சில தடைகளும் தாமதங்களும் உண்டாகும். நம்ம டெய்லியும் விளக்கேற்றுறோம், டெய்லியும் சாமி கும்பிட்றோம். ஆனால் ஏன் அந்த டெய்லியும் கும்பிட்றதுனால வீட்டில் நன்மைகள் பெருசாக நடக்கிறது இல்லைன்னா இதுதான் காரணம். என்றைக்குமே கரின பொருள் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம துணியில் நெருப்பு பட்டுருச்சுனாலோ நெருப்பு பட்ட துணியை பயன்படுத்தக்கூடாது இந்த வீடுகளில் அப்படின்னு. ஏன் காரணம்னா, ஏற்கனவே அந்த திரி எரிஞ்சு கருகி போச்சு. அந்த கருகின திரியை நீங்கள் எடுத்து போட்டுட்டு புது திரியில் டெய்லியும் அந்த நேரம் நீங்கள் தீபம் ஏற்றுங்க, நல்லா இருக்கும். இன்னும் முக்கியமாக சொல்ல போனோம்னா, நீங்கள் சுவாமி ரூம்ல தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கிச்சன் சமையலறையில அந்த அறையுடைய சனி மூலையிலையோ அல்லது அறையுடைய குபேர மூலையிலையோ ஒரு தீபம் ஏத்துங்க. இல்லைங்க என்னால 2 மூலையிலையும் தீபம் ஏற்ற முடியாதுன்னா அக்னி மூலையில ஒரு தீபம் ஏத்துங்க. காலையில எழுந்தவுடன் நீங்க குளிச்சாலும் சரி குளிக்காட்டியும் சரி. இல்லைங்க குளிக்காம எப்படிங்க சாமி கும்பிட்றது, குளிக்கலைன்னா அது தீட்டு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்டுங்கிறது ஒண்ணு இல்லவே கிடையாது. தீட்டுன்னு பார்த்தா நீங்களே தீட்டு தான். ஏன்னா எலும்பும் சதையும் பிண்டமும் ஆன இந்த உடலே பெரிய தீட்டு தான். இந்த தீட்டை விட அது ஒன்றும் தவறே கிடையாது. அப்ப காலையில எழுந்திருச்சு நீங்க என்ன செய்யணும், நேராக கிச்சன்ல போய் கிச்சன்ல கீழே ஒரு சின்ன பித்தளை தாம்பாளமோ அல்லது ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது ஒரு கீழே வைங்க. வெறும் தரையில நீங்க விளக்கேற்றக்கூடாது. அதுல கீழே ஒரு சின்ன தாம்பாளம் வச்சு, தாம்பாளத்துல பச்சரிசி, அது மட்டும் இல்லாது பச்சரிசிக்கு மேலே கொஞ்சம் கல்லுப்பு இதை போட்டு அதுக்கு மேலே மண் அகல்ல தான் நீங்கள் தீபம் ஏற்றணும். அங்கே தீபம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் நேராக சுவாமி ரூமில் ஒரு தீபம் ஏற்றுங்க. அதுலேயும் முக்கியமாக சொல்ல போனோம்னா, சுவாமி ரூமில் விளக்கு ஏற்றுறதும் வெறும் தரையில் ஏற்றக்கூடாது. சில பேர் கீழே நியூஸ் பேப்பர் வச்சு ஏற்றுவாங்க, சில பேர் துணியை விரித்து ஏற்றுவாங்க, இன்னும் சில பேர் எண்ணெய் வடியக்கூடாதுன்னு சாக்கெல்லாம் வச்சு அதுக்கு மேலே தீபம் ஏற்றுவாங்க. இது மாதிரி நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா உங்கள் வீட்டில் கஷ்டம் தான் வரும். விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு, ஒரு முறை இருக்கு. அந்த முறையில நீங்க விளக்கேத்துங்க, கண்டிப்பா வீட்டுல நல்ல ஒரு மாற்றம் வரும். நீங்க இன்னும் யோசிச்சு பாருங்களேன், ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வீட்டுல சாமி ரூம்னு தனியா வச்சிருக்கவே மாட்டாங்க. கிச்சன்ல தான் சுவாமி ரூமே இருக்கும். ஏன்னா காலையில போய் கிச்சன்ல தான் தீபம் ஏற்றணும். பெண்கள் அதிகமா எங்க இருக்காங்கன்னா சமையல் அறையில தான் இருக்காங்க. பெண்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அந்த இடத்துல தான் இறை ஆற்றலும் தெய்வ கடாட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கும். அப்ப நீங்க காலையில எழுந்திரிச்சோடனே சமையல் கட்டுல போய் ஒரு தீபம் ஏத்துங்க. நீங்க விளக்கேத்துறத கொஞ்சம் கவனமா விளக்கேத்துங்க. விளக்கேற்றி முடிச்சோடனே ஒரு வாசனையான ஒரு நல்ல நறுமணம் மிக்க கெமிக்கல் இல்லாத ஒரு பத்தி ஏற்றி வைங்க. இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கனாலே நல்லா இருக்கும். நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு கிச்சன்லாம் ஒண்ணு இல்லவே இல்லையேங்க. அதுக்கு முன்னாடி கிராமங்கள்ல எல்லாம் கிச்சனே இல்லையே, வீட்டு வாசல்ல விறகடுப்புல தானே சமைச்சாங்கன்னு. நீங்க உங்க முன்னோர்கள் உங்க மூதாதையர்களோ இல்லாட்டி உங்க பாட்டி அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க. காலையில எழுந்திருச்சு சூரிய பகவானை, அதாவது வானத்தை பார்த்து சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு, அல்லது அந்த சமைக்கிற இடத்து பக்கத்துல ஒரு சின்னதா சிமினி விளக்கு வச்சு அந்த விளக்க முதல்ல ஏத்திட்டு தான் கிச்சனை சமைப்பாங்க. அது ஏன் எதுக்குன்னு காரணம் தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்களுமே முதல்ல வீட்டு வாசல்ல ஒரு சிமினி விளக்கு ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் தான் அடுப்பை பற்ற வைப்பாங்க. இதுதான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், லக்ஷ்மி கடாட்சத்தெல்லாம் கொடுக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா, சூரியன்கக்கூடிய ஒளி
வரும்போது தான் உங்களுக்கு இருள்ங்கிறது விலகுது. சூரிய ஒளியோ சந்திர ஒளியோ இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த உயிர்களும் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த ஒளிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. நீங்க இருட்டுல எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒளி கிடைக்கும் போது என்னன்னா அந்த இருள் அப்படிங்கக்கூடிய பயத்திலேருந்து விலகி ஒளின்னு ஒண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இருளுங்கிற பயம் உங்களுக்கு விலகி மிகப்பெரிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். தீபம் ஏற்றுவதால் உங்களுக்கு தெய்வ கடாட்சத்தையும் தாண்டி ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும். இருள்ல எப்படி ஒரு வெளிச்சம் பார்க்கும்போது நமக்கு பயம் விலகி ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை கிடைக்கிறதோ அது போலதான். ஏன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, ஒவ்வொரு ஜோதியிலும் மறைபொருளாய் இறைவன் இருக்கிறான். நீங்கள் தீபம் ஏற்றும் போது உங்கள் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இறைவன் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிக்கிட்டே தீபம் ஏத்துங்க. இப்படி நீங்க தீபம் ஏத்திக்கிட்டு வாங்க, உங்க வாழ்க்கையில குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி வறுமை விலகி லட்சுமி கடாட்சம் கண்டிப்பா இருக்கும்.